வணக்கம். முதன்மை செய்திகளை பார்க்கலாம். 33 விழுக்காடு இடஒதுக்கீடு என கூறி பெண்களை பாஜக ஏமாற்ற சதி செய்வதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குற்றம் சாட்டினார். திமுக சார்பில் சென்னையில் நடைபெற்ற மகளிர் உரிமை மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம், ஒரே பண்பாடு, ஒரே தேர்தல், ஒரே தேர்வு, ஒரே உணர்வு என்ற பெயரால் ஒற்றை கட்சி ஆட்சியை கொண்டு வருவதற்காக பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு முயன்று கொண்டிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் பெண்களை ஏமாற்ற மகளிருக்கு நாடாளுமன்றத்தில் சட்டமன்றங்களில் 33 விழுக்காடு இடஒதுக்கீடு என்று சட்டம் கொண்டு வருவதைப் போல ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம், இதர பிற்படுத்தப்பட்ட பெண்களுக்கும் சிறுபான்மையின பெண்களுக்கும் இடஒதுக்கீடு வழங்கவில்லை. பாஜக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என கனிமொழி எம்பி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் நடைபெற்ற மகளிர் உரிமை மாநாட்டில் பேசிய அவர் மத்திய அரசின் கொள்கை முடிவுகளில் மகளிருக்கு இடமில்லை எனவும் தெரிவித்தார். இந்த ஆட்சியிலேதான் இங்கே வந்திருக்கக்கூடிய சகோதரிகளிலே தமிழ்நாட்டிலே 11 பெண் மேயர்கள் இருக்கிறார்கள். இங்க இருக்காங்க 11 பெண் மேயர்கள் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஆனால் பிஜேபி மார்த்தட்டி கொள்கிறார்களே, நாங்க மகளிர் மசோதாவை கொண்டு வந்து விட்டோம் என்று. அந்த மகளிர் மசோதா இப்ப இல்ல, 10 ஆண்டுகள், 20 ஆண்டுகள், 50 ஆண்டுகள் ஆனால் கூட அந்த மகளிர் மசோதா நடைமுறைக்கு வர முடியாத ஒரு மசோதாவை அவர்கள் கொண்டு வந்து தேர்தலுக்காக பெண்களை ஏமாற்ற துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். குடியரசுத் தலைவராக இருக்கட்டும், வீராங்கனைகளாக இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், சாதாரண சாமானிய வீட்டு பெண்களாக இருக்கட்டும், யாருக்குமே பாதுகாப்பில்லை, நியாயம் இல்லை என்று இருக்கக்கூடிய ஒரு நிலையைத்தான் மத்தியிலே ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி உருவாக்கி தந்திருக்கிறது. இந்த நிலை இந்த நாட்டிலே நீடிக்க வேண்டுமா? நீடித்தால் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். பெண்களுக்கு அதிகாரம் தந்தால் நாடே வலிமை பெறும் என காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் தலைவர் சோனியா காந்தி தெரிவித்துள்ளார். It was a vital stepping stone towards the reservation on a similar 1/3 of seats in the Lok Sabha, which the Indian National Congress has pioneered in Parliament and outside. In our intervention in Parliament, when is the bill now going to be implemented? In 1 year, in 2 years, in 3 years? We have no idea. Yes, I can see that some of you men are ethnic, but we are not. We women are not. And we are going to fight for it till we eventually get there, whether you men like it or not. திமுக மகளிர் உரிமை மாநாட்டில் பேசிய காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பெண்களின் செயல்திறனே தேசத்தை வளர்ச்சிப் பாதைக்கு அழைத்துச் செல்லும் என கூறியுள்ளார். நீங்கள் தான் என் தாய், நீங்கள் தான் என் சகோதரி. இங்கே உங்களுடன் இருப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன். இன்று நான் நம் அன்னை வரை பற்றி பேசப் போகிறேன். இந்திய நாட்டின் பெண்களை பற்றி பேசப் போகிறேன். It was almost 100 years ago that Tandai Periyar asked, "Penien adimayanal, why were women enslaved?" Then he answered this question in a series of revolutionary essays in which he wrote about the economic and social enslavement of women. It was he who laid the foundation for the empowerment of women in Tamil Nadu, which Thiru Annadurai and Thiru Karunanidhi carried forward.
இஸ்ரேலில் இருந்து 3வது சிறப்பு விமானம் மூலம் மேலும் 197 பேர் தாயகம் திரும்பியுள்ளனர். இஸ்ரேல் ஹமாஸ் போர் காரணமாக அங்கு வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது. இதனையடுத்து ஆபரேஷன் அஜய் திட்டம் மூலமாக இஸ்ரேலில் இருக்கும் இந்தியர்களை தாயகம் கொண்டுவர மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அந்த வகையில் ஏற்கனவே 2 சிறப்பு விமானங்கள் மூலம் 447 பேர் இந்தியா திரும்பினர். இதில் சுமார் 50 பேர் தமிழர்கள் ஆவர். இந்நிலையில் 197 பேருடன் 3வது சிறப்பு விமானம் டெல்லி வந்துள்ளது. தாயகம் திரும்பியவர்களுக்கு விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் கௌசல் கிஷோர் உற்சாக வரவேற்பு கொடுத்தார். 18,000க்கும் அதிகமான இந்தியர்கள் இஸ்ரேலில் இருக்கும் நிலையில் தற்போது வரை 644 பேர் மீட்கப்பட்டுள்ளனர். இதனிடையே மேலும் 274 இந்தியர்களை ஏற்றிக்கொண்டு 4வது சிறப்பு விமானம் டெல்லிக்கு புறப்பட்டுள்ளதாக டெல் அவீவ் நகரில் உள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்தியர்களை மீட்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெறுவதாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் தரைவழி தாக்குதலுக்கு தயாராகி வரும் சூழலில் பாலஸ்தீன மக்கள் காசாவிலிருந்து வெளியேற மாட்டார்கள் என ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே வீடியோ வெளியிட்டுள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் 1 வாரத்திற்கு மேலாக நீடித்து வருகிறது. காசாவில் இருக்கும் மக்களை வெளியேற உத்தரவிட்ட இஸ்ரேல் ஹமாஸ் அமைப்புக்கு எதிராக தரைவழி தாக்குதலுக்கு ஆயத்தமாகி வருகிறது. இந்நிலையில் காசா எல்லையிலிருந்தும் இஸ்ரேல் ராணுவத்தினரை அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு சந்தித்து பேசினார். தரைவழி தாக்குதல் தொடர்பாக ராணுவ வீரர்களுடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனிடையே ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் ஹனியே வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் காசா மற்றும் மேற்கு கரை பகுதியிலிருந்து பாலஸ்தீனிய மக்கள் யாரும் எகிப்திற்கு இடம்பெயர் மாட்டார்கள் என கூறியுள்ளார். பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக உலகின் பல்வேறு பகுதிகளில் பேரணி, கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கு பாராட்டு கூறிய ஹமாஸ் அமைப்பின் தலைவர் இஸ்மாயில் அதனை மேலும் தீவிரப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். இஸ்ரேல் பாலஸ்தீன போரால் பாதிக்கப்பட்ட தமிழர்களை அழைத்து வர துரிதமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலில் தமிழர்கள், படிக்க சென்ற மாணவர்கள், வேலைக்கு சென்றவர்கள் இதுவரையிலும் 128 பேர் பதிவு செய்திருக்கிறார் நம் துறைக்கு. அதில் 49 பேர் நேற்றைக்கும் இன்றைக்கும் வந்திருக்கிறார்கள். மீதமுள்ளவர்கள் நாளை வருவதற்காக 32 பேர் மீண்டும் பதிவு செய்து தகவலை கொடுத்து இருக்கிறார்கள். நாளைக்கு அவர்களை அழைத்து வருகின்ற பொறுப்பு மாண்புமிகு முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி நம் துறை ஏற்பாடு செய்திருக்கிறது. அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் பாகிஸ்தான் அணி நிர்ணயித்த 192 ரன்கள் என்ற இலக்கை இந்திய அணி 30.3 ஓவர்களில் எட்டி வெற்றி பெற்றது. இந்திய அணியின் தலைவர் ரோஹித் சர்மா 63 பந்துகளில் 86 ரன்களை குவித்து ஆட்டமிழந்தார். ஸ்ரேயாஸ் ஐயர் அரை சதம் கடந்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். முன்னதாக காசு சுண்டலில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் பந்து வீசியது. இந்திய பந்து வீச்சாளர்களின் சிறப்பான பந்துவீச்சை சமாளிக்க இயலாத பாகிஸ்தான் அணி 42.5 ஓவர்களில் 191 ரன்களை மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. அந்த அணியின் தலைவர் பாபர் ஆசம் அதிகபட்சமாக 50 ரன்கள் எடுத்தார். இந்தியா தரப்பில் 5 பந்து வீச்சாளர்கள் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். குறைந்த ரன்களை விட்டுக் கொடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி அணியின் வெற்றிக்கு வித்திட்ட ஜஸ்பிரீத் பும்ரா ஆட்ட நாயகனாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இந்த வெற்றியை தொடர்ந்து இந்திய அணி புள்ளிகள் பட்டியலில் முதல் இடத்திற்கு முன்னேறியது. அகமதாபாத் மைதானத்தில் நடைபெற்ற போட்டியில் பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் ரிஷ்வான் ஆட்டமிழந்தபோது ரசிகர்கள் சிலர் ஜெய் ஸ்ரீராம் என முழக்கமிட்டதற்கு தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் கண்டனம் தெரிவித்துள்ளார். அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற இந்தியாவுக்கு எதிரான போட்டியில் பாகிஸ்தான் வீரர் ரிஷ்வான் ஆட்டமிழந்து பெவிலியன் திரும்பியபோது அங்கிருந்த ரசிகர்கள் ஜெய் ஸ்ரீராம் என தொடர்ச்சியாக முழக்கங்களை எழுப்பினர். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் பதிவு செய்துள்ள அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், விருந்தோம்பலுக்கு புகழ்பெற்ற இந்தியாவில் பாகிஸ்தான் வீரர்களுக்கு எதிரான அணுகுமுறையை ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறியுள்ளார். விளையாட்டு என்பது ஒருங்கிணைந்த சக்தியாகவும் உண்மையான சகோதரத்துவத்தை வளர்க்க வேண்டும் என்றும் உதயநிதி ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டை வெறுப்பு பரப்பும் கருவியாக பயன்படுத்துவது கண்டிக்கத்தக்கது என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். ஆந்திராவில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அமைச்சர் ரோஜா தனது சொந்த தொகுதியில் டெபாசிட் இழப்பார் என ஜனசேனா கட்சி நிர்வாகியை விமர்சித்திருக்கிறார். திருப்பதியில் செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசிய அந்த கட்சியின் பொறுப்பாளர் கிரண் ராயல், சித்தூர் மாவட்டத்தில் உள்ள நகரி தொகுதியில் கடந்த தேர்தலில் வெற்றி பெற்று அமைச்சராக பதவி வகித்து வரும் ரோஜா
வரும் தேர்தலில் தோல்வியை தழுவுவது உறுதி என்றும் தெரிவித்தார். மோசமான அரசியல் செயல்பாடுகள் காரணமாக அவரை அடுத்த தேர்தலில் தோல்வியடைய வைக்க தொகுதி வாக்காளர்கள் முடிவு செய்துள்ளதாக தெரிவித்த அவர், ரோஜாவுக்கு டெபாசிட் தொகை கூட கிடைக்க வாய்ப்பில்லை என விமர்சித்திருக்கிறார். நாகையிலிருந்து இலங்கை சென்ற பயணிகள் கப்பல் மீண்டும் நாகை துறைமுகத்திற்கு வந்தடைந்தது. இந்தியா இலங்கை இடையேயான கப்பல் போக்குவரத்து சேவை நேற்று காலை நாகையிலிருந்து துவங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி, இலங்கை கப்பல் மற்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் நிமல் சிறிபாலா டி சில்வா, இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கே, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் ஆகியோர் காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்றனர். பன்னாடு பயணியர் கப்பல் போக்குவரத்து சேவையை மத்திய கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் சர்பானந்தா சோனாவால், தமிழக சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவாவேலு ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இந்நிலையில் நாகை துறைமுகத்திலிருந்து தொடங்கிய கப்பல் இலங்கைக்கு சென்றுவிட்டு மீண்டும் இலங்கை காங்கேசன் துறைமுகத்திலிருந்து நேற்று மாலை நாகை துறைமுகம் வந்து சேர்ந்தது. கப்பலிலிருந்து ஆர்வமுடன் வந்து இறங்கிய இலங்கை பயணிகளுக்கு துறைமுக அலுவலர்கள் இனிப்புகள் கொடுத்து வரவேற்பு மணல் குவாரிகளில் ட்ரோன்கள் மூலமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மயிலாடுதுறை, கொள்ளிடம் ஆற்றில் வடரங்கம், பட்டியமேடு, பாலூரான் படுகை உள்ளிட்ட 3 இடங்களில் அரசு மணல் குவாரி செயல்பட்டு வந்தது. மணல் எடுப்பதற்கான காலம் முடிந்ததால் கடந்த 2 மாதங்களாக மணல் குவாரிகள் செயல்படவில்லை. தமிழகம் முழுவதும் உள்ள மணல் குவாரிகளில் அமலாக்கத்துறையினர் அடுத்தடுத்து சோதனை நடத்தி வந்த நிலையில் கொள்ளிடம் ஆற்றில் இயங்கி வந்த 3 அரசு மணல் குவாரிகளிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். துணை ராணுவப் படை பாதுகாப்புடன் 35க்கும் மேற்பட்ட அமலாக்கத்துறை அதிகாரிகள் 3 குழுக்களாக பிரிந்து வெவ்வேறு இடங்களில் சோதனையில் ஈடுபட்டனர். கொள்ளிடம் ஆற்றில் நடந்து சென்றும் ட்ரோன்கள் உதவியுடனும் அவர்கள் ஆய்வு செய்தனர். குறிப்பாக ஆற்றில் அனுமதிக்கப்பட்ட இடத்தில் மட்டும் மணல் எடுக்கப்பட்டுள்ளதா, எவ்வளவு ஆழம் மணல் எடுக்கப்பட்டுள்ளது என்பது தொடர்பாக சுமார் 5 மணி நேரம் வரை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். சுங்கத்துறையில் ஓட்டுநர் உள்ளிட்ட பணியிடங்களுக்கு நடந்த எழுத்துத் தேர்வில் ப்ளூடூத்தை பயன்படுத்தி தேர்வு எழுதி முறைகேட்டில் ஈடுபட்ட ஹரியானா இளைஞர்கள் 28 பேர் கைது செய்யப்பட்டனர். சென்னை சுங்கத்துறை அலுவலகத்தில் 7 ஓட்டுநர் பணியிடங்கள், 8 கேண்டீன் உதவியாளர் பணியிடங்கள், சமையலர், எழுத்தர் தலா 1 இடம் ஆகியவற்றை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு சென்னை பாரிமுனை சுங்க இல்லத்தில் நடைபெற்றது. 50 மதிப்பெண்களுக்கான இந்த தேர்வு 1 மணி நேரம் நடைபெற்றது. நாடு முழுவதிலும் இருந்து கிட்டத்தட்ட 1600 பேர் இந்த தேர்வில் பங்கேற்றனர். 50க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் தேர்வு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது சிலரின் நடவடிக்கைகளில் சுங்கத்துறை அதிகாரிகளுக்கு சந்தேகம் ஏற்பட்டது. அவர்களை தீவிரமாக கண்காணித்தபோது காதில் சிறிய அளவிலான ப்ளூடூத்தை பொருத்தியிருந்தது தெரியவந்தது. இதேபோல மொத்தம் 28 பேர் ப்ளூடூத் உதவியுடன் தேர்வில் மோசடியில் ஈடுபட்டதும் தெரியவந்தது. மோசடியில் ஈடுபட்ட ஹரியானா இளைஞர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தொடர்ந்து கொசுமேட்டில் உள்ள உமாராணி வீட்டில் மருத்துவ குழுவினர் சோதனை செய்தனர். அதில் எவ்வித மருத்துவ படிப்பும் படிக்காமல் கருவுற்ற பெண்களுக்கு உமாராணி கருக்கலைப்பு செய்து வந்ததும், இதற்காக ஒவ்வொருவரிடமிருந்தும் தலா 25,000 ரூபாயை பெற்று வந்ததும் தெரியவந்தது. இதுகுறித்து காவேரிப்பட்டணம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நிலையில் தலைமறைவாக இருந்த உமாராணி ஒசூரில் கைது செய்யப்பட்டார்.
2036ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் தொடரை இந்தியாவில் நடத்த முயற்சி மேற்கொள்ளப்படும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்ற சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி கூட்டத்தில் பிரதமர் மோடி கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது இந்தியாவில் நடைபெறும் அனைத்து பண்டிகைகளும் விளையாட்டுடன் தொடர்புடையதுதான் என குறிப்பிட்டார். 2036ஆம் ஆண்டுக்கான ஒலிம்பிக் தொடரை நடத்த இந்தியா திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். ஒலிம்பிக் தொடரை இந்தியாவில் நடத்த அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என தெரிவித்த மோடி, இது 140 கோடி இந்தியர்களின் நீண்டகால கனவு என உருக்கமாக கூறினார். இந்த கனவை நனவாக்க சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி ஆதரவளிக்கும் என தான் நம்புவதாகவும் தனது உரையில் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானில் நடைபெற்ற கடந்த ஒலிம்பிக் தொடரில் இந்தியா ஒரு தங்கம் 2 வெள்ளி உட்பட 7 பதக்கங்களை வென்று 48வது இடம் உள்ள இஸ்லாமிய சிறைவாசிகள் மிகவும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளதாக பத்திரிகைகளில் செய்திகள் வந்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே தமிழக சிறைகளில் உள்ள இஸ்லாமிய கைதிகள் அவர்களுடைய மத கடமைகளை நிறைவேற்றுவதற்கு வழிவகுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். எந்த சிறையிலும் இறை வழிபாட்டிற்கு தனி ஏற்பாடுகள் செய்யப்படுவது கிடையாது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி விளக்கமளித்துள்ளார். பொய்யை தவிர வேறு எதையும் பேசுவதில்லை என்று சத்திய பிரமாணம் செய்திருக்கிற பச்சை பொய்யர் எடப்பாடி பழனிசாமி இன்றைய தினம் ஒரு பொய்யை சொல்லி இருக்கின்றார். வேலூரிலே இருக்கக்கூடிய நம்முடைய சென்ட்ரல் ஜெயிலில் மத்திய சிறையிலே அங்கே இஸ்லாமியர்களுக்கு ஏதோ தனியாக வழிபாடு தலம் அமைக்கப்படவில்லை என்று சொல்லியிருக்கிறார். முதலமைச்சராக இருந்தவர் வேலூர் சிறைப்பக்கம் இனிமேல் தான் போகப் போகிறார். இதுவரை போகவில்லை என்று நினைக்கிறேன். அவருடைய அமைச்சரவையில் இருந்தவர்களையாவது கேட்டு தெரிந்து கொண்டிருக்கலாம். எந்த சிறையிலும் யாருக்கும் தனியாக இறை வழிபாடு செய்வதற்கென்று நாம் ஏற்பாடு செய்து தருவது கிடையாது. அப்ப அவர்களெல்லாம் ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு உருவாகும். ஆனால்
எடுத்து ஓடியது. சிற்றார் அணையின் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்துள்ளதை அடுத்து வினாடிக்கு 500 கன அடி வீதம் உபரி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. ஆற்றங்கரை ஓரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மேலும் கோதையார் மற்றும் தாமிரபரணி ஆறுகளில் குளிக்கவோ துணி துவைக்கவோ செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. அதேபோல சேலம் மாவட்டம் ஆத்தூரில் தொடர்ந்து 5 மணி நேரத்திற்கு மேலாக மழை கொட்டியது. தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகினர். இதனிடையே தென்காசி மாவட்டம் பொட்டல்புதூர் கிராமத்தில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. அப்போது மின்னல் தாக்கி நீர்வரத்து SSLV போன்ற சிறிய வகை ராக்கெட்டுகளுக்கு குலசேகரப்பட்டினம் ஏவுதளம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களின் சந்திப்பில் இவ்வாறு கூறினார். அந்த சின்ன ராக்கெட் எல்லாம் லான்ச் பண்றதுக்கு ஸ்ரீஹரிகோட்டை வந்து லான்ச் பண்ணி அந்த ஸ்ரீலங்கா சுட்டு தானே போனோம். ஸ்ரீலங்கா சுட்டி சவுத் போல்ல அந்த டைரக்ஷனில் போனதுக்கு ஸ்ட்ரைட் போகக்கூடாது. அதுக்கு ஸ்ரீலங்கா டாப்பு தான் போண்டி வரும். அதுக்கு தானே நம்ம ஸ்ரீஹரிகோட்டையில் இப்போ கரண்ட் லான்ச் PSLV எல்லாம் இந்த டேர்ன் எடுத்து தான் போகுது. சவுத் வேர்டு லான்ச்சு, இந்த ஈஸ்ட் வேர்டு லான்ச்சு பிரச்சனை ஒன்றும் இல்லையா. அந்த சவுத் வேர்டு லான்ச்சுகளுக்கு அத்தனை டேர்ன் எடுக்கணும். அந்த இப்போ குலசேகரப்பட்டினத்தை லான்ச் பண்ணி அந்த சவுத் வேர்டு டேர்ன் வேண்டாம், அந்த ஸ்ட்ரைட் லான்ச் பண்ணலாம். இதுதான் அட்வான்டேஜ். இதுக்கு பேலோடு பெரிய பேலோடு அட்வான்டேஜ் இருக்கு. பெரிய ராக்கெட்டுக்கு பெரிய அட்வான்டேஜ் இருக்காது. லேண்ட் அக்விசிஷன் அந்த கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் ஸ்டில் சம் லேண்ட் அக்விசிஷன் இந்த பவுண்டரி வால் எல்லாம் கட்டி செக்யூரிட்டி எல்லாமே கொடுக்கணும். அதுக்கு பின்னாடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடும். 2 years எடுக்கும் அது ஒர்க் கம்ப்ளீட் பண்ணும். பாகிஸ்தான் அணிக்கு எதிரான ஆட்டத்தில் அதிரடி காட்டிய இந்திய கிரிக்கெட் அணியின் தலைவர் ரோஹித் சர்மா புதிய சாதனை படைத்துள்ளார். உலகக்கோப்பை லீக் தொடரில் பாகிஸ்தான் அணியை எதிர்கொண்ட இந்தியா 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அதிரடியாக விளையாடிய ரோஹித் சர்மா 6 சிக்சர்கள் உட்பட 86 ரன்கள் குவித்து அசத்தியுள்ளார். இதன் மூலம் ஒருநாள் போட்டிகளில் 300 சிக்சர்களை கடந்த முதல் இந்திய வீரர் என அவர் சாதனை படைத்துள்ளார். இந்த பட்டியலில் பாகிஸ்தானின் அப்ரிடி 351 சிக்சர்களுடன் முதலிடத்திலும், மேற்கிந்திய தீவுகள் அணியின் கிறிஸ் கெயில் 331 சிக்சர்களுடன் 2வது இடத்திலும் இருக்கிறார்கள். 3வது இடத்தில் இருக்கும் ரோஹித் சர்மா 302 சிக்சர்கள் அடித்துள்ளார். டெஸ்ட், ஒருநாள், T20 என்ற 3 வடிவிலான சர்வதேச போட்டிகளிலும் சேர்த்து அதிக சிக்சர்கள் அடித்த வீரர் என்ற சாதனை ரோஹித் சர்மாவிடமே உள்ளது. அவர் சர்வதேச போட்டிகளில் 474 விசாரணையை நவம்பர் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். பன்னாரி சோதனைச்சாவடி அருகே சாலையில் நடமாடிய ஒற்றை காட்டு யானையை வனத்துறையினர் மீண்டும் காட்டுக்குள் அனுப்பினர். சத்தியமங்கலம் மைசூரு தேசிய நெடுஞ்சாலையில் பகல் மற்றும் இரவு நேரங்களில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகின்றன. பன்னாரியில் அமைந்துள்ள வனத்துறை மற்றும் காவல்துறை சோதனைச்சாவடிகளின் அருகே வனப்பகுதியிலிருந்து வெளியேறிய ஒற்றை காட்டு யானை சாலையை கடந்து வந்து அப்பகுதியில் உலா வந்தது. காட்டு யானை நடமாட்டத்தை கண்ட சோதனைச்சாவடி ஊழியர்கள் மற்றும் அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். சாலையில் ஹாயாக நடந்து சென்ற ஒற்றை காட்டு யானை திடீரென வனத்துறை சோதனைச்சாவடியை நோக்கி ஓடி வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அச்சமடைந்த வனத்துறை ஊழியர் சாமி சரணம், விநாயகா போயிரு என கெஞ்சியபடி ஒற்றை யானைக்கு வேண்டுகோள் விடுத்தார். இதனையடுத்து அந்த யானை வனப்பகுதிக்குள் சென்றது. பன்னாரி சோதனைச்சாவடி பகுதியில் காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளதால் சோதனைச்சாவடி ஊழியர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள்.